வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு டிபி எடிட்டிங் தான் வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிக்ஸார்ட் அப்ளிகேஷன் பண்ணிக்கும் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்ஸார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், எடிட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பாருங்கள் உங்களுக்கு கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் HUE அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட கலரை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது யுவர் சாய்ஸு, அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிங்க் கலரை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்றேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எகைன் அதில் கீழே ஷேப்னு இருக்கும், அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் வந்துட்டு லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக இதாகும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ரெட்டில் உங்களுக்கு ரெட் அந்த சர்க்கிள் ஷோ ஆகும். ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே உங்களோட இமேஜ் கரெக்டாக வந்துட்டு இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறத தான் நம்ம செட் பண்ண முடியும். இப்போ நான் கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த இமேஜை கரெக்டாக பேக்ரவுண்டில் பாருங்கள் ஒரு சர்க்கிள் ஷோ ஆகும். ஸோ அந்த சர்க்கிள் அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஜூம் பண்ணிடாதீங்க, கரெக்டாக அந்த சர்க்கிள் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு பார்டர் வந்து கரெக்டாக செட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் உங்களோட இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பார்டரை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து செட் ஆகிடும். ஸோ சர்க்கிள் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்களே வந்துட்டு அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா ஒன்று கூட ஜூம் பண்ணிக்கலாம் உங்களோட இமேஜை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இமேஜ் வந்து 3Dயாக செட் ஆகிடும். கீழே டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நானியன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே பாருங்கள் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும். கீழே ஃபாண்டுன்னு இருக்கும், அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்க ஷி ஆல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும், ஷோ ஆகும். ஸோ அதில் என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி, உங்களோட நேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த உங்களோட இமேஜ் வந்து கொஞ்சம் நீங்கள் டச் பண்ணுறப்ப இதாகும். ஸோ அதுக்கு ரைட் சைடு பாருங்கள் இந்த லேயர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை மட்டும் லாக் பண்ணிவிடுங்க. அந்த லாக் ஆப்ஷன் இருக்கும், அதை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் லேயர் மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். இப்போ உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் என்ன ஃபாண்ட் வேணும் நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஸ்டோக்குன்னு இருக்கும், அந்த ஸ்டோக்கை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டோக்கில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன ஃப்ளவர் ஆட் பண்ணிங்களோ அந்த கலரை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு கலர் என்ன ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதிலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும், அந்த ஷேடோவை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோவில் உங்களுக்கு பிளரோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு வேணும்னு கேட்கும், அதையும் பார்த்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே ஒப்பாசிட்டி கேட்கும், ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக கொடுத்துட்டு அதிலே கீழே பாருங்கள் இந்த பொசிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அலைட்மெண்ட் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு பொசிஷனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நேம்னாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மேலே பாருங்கள் உங்களுக்கு மூலையில் கார்னரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது எமோஜிஸை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் டெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எமோஜி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவை சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிடலாம். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும் ஸ்னாப்சீட், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அலைட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு செட்டிங்குமே நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி டீட்டெயிலை கிளிக் பண்ணி
டீட்டெயிலை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஷார்ப்னஸாக தெரியும். ஸோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் க்ளோவிங்னஸாக தெரியும். ஸோ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இது வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி எடிட் பண்ணலான்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.